ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக பால் பாயசம் ரெசிபி பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ 1/2 லிட்டர் பாலை நான் இங்கே டோண்டு மில்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நல்லா பாலை காய்ச்சிட்டு ஒரு குக்கர் பாத்திரத்தில் விட்டுக்கணும். அதில் ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் இதை வேக வச்சுக்கணும். குக்கரை மூடி வெயிட்டும் போட்டு ஒரு விசில் குக்கரில் வந்ததுமே ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா குறைச்சி லோவில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது குக்கர் திறந்து பார்க்குறச்சே பால் சாதம் ரெண்டும் தனித்தனியாக சேராமல் ஓட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மறுபடியும் குக்கரில் அதை வச்சு குக்கரில் பாத்திரத்தில் அடியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு முன்ன மாதிரியே ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கணும். ஒரே தடவையில் 20-25 நிமிஷம் கூட வச்சு வேக விட்டுக்கலாம். ஆனால் குக்கரில் தண்ணி கரெக்டாக விடலைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் 2 தடவையாக தான் நான் யூஸ்வலாக வச்சு எடுத்துப்பேன். இப்போ ரெடி ஆகிடுது. குக்கரை திறந்து நல்லா கெட்டியாக இருக்கிற பாயசத்தை நல்லா மத்து கரண்டி இல்லைன்னா மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கணும். எப்படி சூப்பராக ஆகிடுது பாருங்கள். 100 ml கப் அளவுக்கு 1 கப்பு சர்க்கரையும் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விடணும். அந்த பாலோட சூடுலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். திரும்ப அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டு மேலாக குங்குமம் பூவும் போட்டால் சூப்பர் பாயசம் ரெடி. சிலர் பால் பாயசத்துக்கு ஏலக்காய் முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பம் போல் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துட்டது 1/2 லிட்டர் பாலும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் 100 ml கப்பில் உள்ளடங்க சர்க்கரையும் யூஸ் பண்ணினேன். இதுக்கு எனக்கு 100 ml கப்பால் 7 கப்பு பாயசம் வந்தது. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.